ஜி இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபாலோ பண்ண நம்பரில் பிசி 12 ஒரு நம்பர் ஓகேவா. பிசி வந்து 28 நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். அந்த 28 வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி பிசி 28 சொல்லி முடிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி 12 அதையும் நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண நம்பரு. அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி பிசி 12 அடிச்சிட்டான். அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 30ஆம் தேதி வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கும். 30ஆம் தேதி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பேன். பிசி 12 வரணும்னு சொல்லிட்டேன்னா இங்கே நமக்கு ஏபி வந்து 62 ஏபி 62 அடிச்சுட்டு கரெக்டாக 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு 12 சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேவா. ஏபி 62 அடிச்சுட்டு கரெக்டாக 4 நாள் விட்டு ஏபி வந்து 12 அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு பிசி வந்து 62 அடிச்சுட்டு கரெக்டாக 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 12 வரும் சொல்லிட்டு நான் 30ஆம் தேதி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணவும் சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பிசி 12 அடிச்சிட்டான். அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர் நேற்று அடித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிருக்கான் டைமுக்கு. என்னென்னா இங்கே ஏசி ஒரு 12 ஓகேவா. ஏசி 12 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 9 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி 12 ஏசி 12 அதுலேருந்து 9 நாள் கேப் விட்டு ஏபி 12 திருப்பி அதுலேருந்து 9 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிசி 12 சொல்லி வச்சு செஞ்சு முடிச்சிட்டான். நல்ல நம்பரு பிசி 12. அதை வந்து ஃபாலோ பண்ண எத்தனை பேர் ஃபாலோ பண்ணின்னு தெரியல. ஓகே இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுத்தையுமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டெமோ சொல்லிட்டு சொல்கிறேன் எப்படி மட்டும் பார்த்துக்குவாங்க எப்படின்னு. ஓகே அது சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் ஏபி பாருங்கள். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 90 அடிச்சிருப்பான். ஏபி 90 ஓகேவா. ஏபி 90க்கு ஒரு நம்பரை பவர் பண்ணி தான் ஏசி ஒரு 40 அடிச்சிருப்பான். ஏபோட மட்டும் பவர் பண்ணிவிட்டு 90க்கு ஒரு 40 அடிச்சிருப்பான். கரெக்டாக ஒரு நாள் கேப் விட்டு பாருங்கள். இங்கே 80 அதுக்கு 80க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 30 சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேவா. இதுதான் பேட்டர்ன் ஓகேவா. இதுக்கு மேலேயும் கரெக்டாக அடிச்சிருந்தான். 71க்கு ஒரு 21 ஓகேவா. ஏபி எடுத்து ஏசியில் அடிச்சுட்டு வந்தான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த பேட்டர்ன் எங்கேயும் சொல்லியிருக்கேன் நான். ஏபி 71க்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 21 ஓகேவா. கரெக்டாக ஒரு நாள் விட்டு பாருங்கள். ஏபி 90 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு பாருங்கள். ஏசி ஒரு 40 ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணுறான். சி போர்டை காமனாக வச்சுட்டான் ஓகேவா. இப்போ திருப்பி இங்கே ஏபி 80 அதுக்கு ஒரு ஏசி ஒரு 30 ஓகேவா. இதுதான் பேட்டர்னு. இப்போ அதே சேம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிலேருந்து ஏசியில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பிசிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசியில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி ஒரு 40 ஓகேவா. பிசி ஒரு 40 அந்த பிசி 40க்கு நமக்கு ஒரு நாள் விட்டு பாருங்கள். ஏசி ஒரு 90 ஓகேவா. பிசி 40க்கு ஏசி 90 ஓகேவா. இங்கே சி போர்டு அப்படியே வச்சுட்டான். பி போர்டை மட்டும் பார்த்தீங்கன்னா பவர் பண்ணிக்கிறான். 40க்கு 90 அடிச்சிட்டான். கரெக்டாக ஒரு நாள் விட்டு பாருங்கள். பிசி ஒரு 30 ஓகேவா. பிசி 30 அப்போ அந்த 30க்கு நமக்கு ஏசி ஒரு 80 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஏசி ஒரு 80 வரலாம். இதை பார்த்தா டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகேவா. பிசி 40க்கு ஏசி ஒரு 90 ஓகேவா. ஒரு நம்பர் மட்டும் 9க்கு பவர் 4 ஓகேவா. அதே சேம் ரூட்டு தான். இங்கே 90க்கு இங்கே 40 சொல்லி அடிச்சிருந்தா இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு இங்கே 90 ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 80க்கு 30 அடிக்கும் போது இங்கே 30க்கு 80 ஏசி 80 வர வாய்ப்பு இருக்குது. ஏசி 80 வரலாம். அப்படி ஏசி 80 வந்தால் மட்டும் நமக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று கொடுக்குறேன். என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. இது வரது வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டாக பி போர்டு 0 அடிக்கும் போது ஒரு பேட்டர்ன் அடிச்சிருந்தேன். என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. இங்கே ஏபி பாருங்கள் 80 அடிச்சிருந்தான். ஏபி 80ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 79. அதை வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு பாருங்கள். திருப்பி 97 அடிச்சிருப்பான். 80 அதில் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 79. அதை தான் திருப்பி ஒரு நாள் 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 97 அடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 50. அப்போது 50ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 49. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 49 சொல்லி அடிச்சிருப்பான். அதுக்கு நடுவில் ஒரு 0 அடிச்சிருந்தா அதுக்கு எடுக்கலை ஓகேவா. அதை விட்டுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு பி போர்டு 0 வந்து ஏபி வந்து 90 ஓகேவா. அப்போ 90ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 89. அதை 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபி 89 வரலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏசி 80 வரதுனால நம்ம 890 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. 890 ஏன்னா பிசி 90 வர வேண்டிய நம்பர் தான். ஏன்னா இங்கே ஏபி 90 அடிச்சிட்டா நமக்கு இந்த மாதம் ஒரு ஏசி வந்து 90 அடிச்சிட்டா. ஏசி 90 அடிச்சிட்டா ஒரு பிசி 90 வர வேண்டியது இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பிசி 90 வச்சு 890 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. இது புரியுதா பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்னு 890 ஓகேவா. எல்லா பக்கமும் சிங்காக இருந்தால் 890 ட்ரை பண்ணிங்க. சப்போர்ட்டுக்கு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற நம்பரு பிசி 57 457 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் மட்டும் சொல்கிறேன் ஓகேவா. ஏன்னா எப்பயுமே ஒரு நம்பர் காமனாக வச்சு தான் ஒரு நம்பர் காமனாக அடிப்பான். என்னென்னா இங்கே பிசி 23 காமனாக வச்சுக்கோங்க ஓகேவா. பிசி 23 இங்கே ஒரு பிசி 23 ஓகேவா. இந்த பிசி 23 அடிக்கும்போது ஒரு பேட்டர்ன் அடிக்கிறேன். என்னென்னா பிசி 23 அடிச்சுட்டு ஒருட்ட பார்த்தீங்கன்னா 4 நாள் விட்டு பாருங்கள். ஏசி பாருங்கள் 51 ஓகேவா. ஏசி 51
அந்த ஏசி 51க்கு தான் ஒரு நம்பரை பவர் பண்ணி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 56 அடிச்சிருப்பான். ஓகேவா? இந்த ஏசி 51க்கு 1க்கு பவர் பார்த்திங்கன்னா 6. அப்போது ஏசி 51 இந்த ஏசி 51க்கு தான் ஒரு நம்பரை பவர் பண்ணி பிசியில் 56 அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பிசி 23 காமனாக வச்சு 4 நாளுக்கு மேலே ஏசி பாருங்கள் 52. ஓகேவா? இங்கே 23 அடிக்கும்போது பார்த்திங்கன்னா 23 அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஏசி 51, இந்த 23 அடிக்கும்போது பாருங்கள் ஏசி ஒரு 52. ஓகேவா? அப்போ இங்கே 51க்கு இங்கே 56 அடிக்கும்போது இங்கே 52க்கு அப்போது ஒரு நம்பர் பவர் பண்ண 57. பிசி 57 பார்த்திங்கன்னா நாளைக்கு வர மாதிரி இருக்குது. பிசி 57 நாளைக்கு வரலாம், சாரி இன்றைக்கி வரலாம். பிசி 57 இது ஒரு காரணம் மட்டும் இல்லை, எப்பயுமே ஒரு நம்பர் காமனாக வச்சு ஒரு நம்பர் காமனாக அடிப்பான்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். நம்ம லாஸ்ட் டைம் 12க்கு அப்படி தான் சொல்லியிருந்தேன். என்னென்னா